பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணிட்டு வாங்க. அது பார்த்துட்டு பார்ட் 2 வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, drawing solids on a flat surface. ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சாலிட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து நம்ம 2Dயில் எடுத்துக்கலாம், பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சாலிட் ஷேப் அப்படின்றது நமக்கு 3Dயில் இருக்கும். சாலிட் ஷேப் அப்படின்றது நமக்கு 3Dயில் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வரைய போகிறோம். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு 2Dயாக இருக்கும், 2D சர்ஃபேஸ். ஸோ நம்ம பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்கும். டிஸ்டார்டட் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் செதஞ்ச மாதிரி, அதோட ப்ராப்பர் டெக்ஸ்டர் வந்து அதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டிஸ்டார்டட் இமேஜஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. கரெக்டாக நிறையா வந்து டெவில் மூவிஸில் கூட காமிச்சிருப்பாங்க டிஸ்டார்டட் இமேஜஸ். ஸோ ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். கரெக்டாக அந்த டெக்ஸ்டர் வந்து இருக்காது. பட் எனிவே நமக்கு வந்து இது ஒரு ஹியூமன் ஃபேஸ் அப்படின்றதுனால நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஐஸ் இருக்கும், இங்கே வந்து இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக அதே மாதிரி தான் நம்ம பேப்பரில் வந்து ரஃப்பாக ஒரு க்யூப் வரைகிறோம் அப்படின்னா அதை நம்மளால் க்யூப் அப்படின்னு நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது என்னதான் டிஸ்டார்டடாக இருந்தாலும் நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்காண்டி 2 டெக்னிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். drawing solids on a flat surface. Your drawing surface is paper which is flat. When you draw a solid shape, the images are somewhat distorted இருக்கும். To make them appear 3-dimensional. நம்ம வந்து 3-dimensional மேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ அது கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு ஹியூமன் ஃபேஸை நீங்களே ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஃபேஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களால் எக்ஸாக்டாக ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. ஃபேஸ் ஒரு சைடு பெண்ட் ஆகியிருக்கலாம், ஐஸ் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இல்லாமல் தள்ளி தள்ளி கூட இருக்கலாம். அந்த மாதிரி டிஸ்டார்டட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விஷுவல் இல்யூஷன் சொல்கிறோம். எனிவே நம்ம அதை பார்க்குறப்போ நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் தான், அது வந்து ஒரு ஃபேஸ் தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்ம பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் விஷுவல் இல்யூஷன். ஸோ இல்லாததை வந்து நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியும். You will find here 2 techniques to help you. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் வர்றதுனால உங்களுக்கு வந்து 2 டெக்னிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஸ்கெச்சஸ்.